பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குத்திப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டால், இன்தரக்க ஹைரன், அவர் செல்வத்தை விட்டு செல்பவராக இருந்தால், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல் வசியத்துலில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மாரூஃப். பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் முறைப்படிக்கே வசியத்து செய்வது, மரண சாசனம் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹக்கனாலில் முத்தகீன், தக்வா உள்ளவர்கள் மீது இது கடமையாகும். ஃபமம் பத்தலஹு பாதமா சமியஹு, யார் ஒருவர் அந்த வசியத்தை கேட்டதற்கு பின்னால் அதை மாற்றுவாரோ, ஃபஇன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூனா, எவன் அதை மாற்றினானோ அவன் மீது தான் அதனுடைய பாவம். இன்னல்லாஹ சமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். ஃபமன் காஃப மின் மூசின் ஜனஃபன் அவ் இஸ்மன், ஒருவர் வசியத்து செய்யக்கூடியவரிடம் இருந்து பயந்தார். ஜனஃபன் அதாவது அநியாயத்தை, பாரபட்சம் பார்த்து அநியாயமாக அவர் வசியத்து பண்ணுறாரு. அவ் இஸ்மன் அல்லது பாவத்தை பயந்தால் ஃபஸ்லஹ பைனஹும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு மத்தியிலே அவர் சமாதானம் செய்தால் ஃபலா இஸ்ம அலைஹி, அதன் மீது குற்றம் எதுவும் இல்லை. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அதில் கடைசியாக நான் உங்களுக்கு ரொம்ப அழுத்தமான முறையில் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசியத்து என்பது இருக்குதே, அது 1/3 தான் கூடும், 1/3க்கு மேலே கூடாது. அதை நான் உங்களுக்கு அழுத்தமாக சொன்னேன். மொத்த சொத்தையோ அல்லது பாதி சொத்தையோ இப்படியெல்லாம் வசியத்து செய்ய முடியாது. வசியத்து செய்கிறதுக்கு ஷரியத்தில் அனுமதி கிடையாது. 1/3 மட்டும்தான் அனுமதி இருக்குது, பாக்கி வாரிசுகளுக்கு சொந்தமானது. இது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சஹீஹுல் புகாரியில் ஒரு ரிவாயத் இருக்குது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, ஒரு வேளை மக்கள் இருக்கிறார்களே 1/3 வசியத்து செய்கிறத விட்டுட்டு 1/4 வசியத்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னாங்க. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1/3 வசியத்து பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா 1/3 மிக அதிகம் அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 1/3 தான் கொடுக்கணும்னு இல்லை, 1/3 லிமிட்டு, அதுதான் ஹையஸ்ட்டாக நீங்கள் வசியத் செய்ய முடியும். அதுக்கு மேலே வசியத் செய்யவே முடியாது 1/3 தாண்டி. 1/3 விட கம்மியாக வசியத்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது பெட்டர். அப்போ வாரிசுங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் உங்களுக்கு சொத்தில். அதனால் 1/4 கொடுத்தாக வசியத்து பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இந்த மாதிரி ஒரு ரிவாயத்தில் அவங்க இப்படி சொல்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதில் ஒரு ரிவாயத் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹஜ்ரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஐயா, தாதா, அவர் பேர் ஹனீஃபா. அவர் ஒரு அநாத பிள்ளையை எடுத்து வளர்த்தார். அந்த அநாத பிள்ளையை எடுத்து வளர்த்து அந்த பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருந்தார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஷரியத்தில் வசியத்து யாருக்குன்னு சொன்னால், சொத்துரிமை யாருக்கு கிடைக்காதோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் வசியத்துங்கிற ஒரு சாப்டரை பயன்படுத்தி நம்ம அவர்களுக்கு சொத்து கொடுக்க முடியும். அதுக்காக தான் இந்த வசியத்தை பயன்படுத்துறது. அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்லும்போது இந்த வளர்ப்பு பிள்ளை சம்பந்தமாகவும் நான் சொன்னேன். ஷரியாவுடைய லா படிக்கு வளர்ப்பு பிள்ளைக்கு சொத்து கிடையாது. அப்படிங்கிறப்போ வளர்ப்பு பிள்ளைக்கு சொத்து இல்லைங்கிறப்போ அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வசியத்து பண்ணணும். நீங்கள் வசியத்து பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நயா பைசா கிடைக்காது. ஸோ அது மாதிரி தான் இது. இப்போ பாருங்கள், ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஐயா, அவர் தாதா ஹனீஃபா, அவர் ஒரு அநாத பிள்ளையை எடுத்து வளர்த்தார். அந்த பிள்ளை மேலே ரொம்ப பாசத்தோடு இருந்தார். அவர் அநாத பிள்ளை மேலே ரொம்ப பாசத்தோடு இருந்தார், வளர்ப்பு பிள்ளை.
ரொம்ப பாசமாக இருந்தார். அப்போ என்ன பண்ணாருன்னு சொன்னால், அந்த பையனுக்காக 100 ஒட்டகம் வசியத் பண்ணிட்டார். 100 ஒட்டகம். இப்போ இவருக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் வளர்ப்பு பிள்ளைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 ஒட்டகம் அவர் வசியத்து பண்ணிட்டார். அப்போ அவருடைய சொந்த பிள்ளைங்க, ஹனீஃபாவுடைய சொந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா நம்ம அத்தா நம்மளை பெற்றவர் நமக்கு கொடுக்காம வளர்த்த பையனுக்கு போய் 100 ஒட்டகம் கொடுத்துருக்காரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு. அவங்களுக்குள்ளாரையே கசாமுசான்னு சொல்லி பேசி அது கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் போயிடுச்சு அந்த செய்தி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க இந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ஒட்டகம் சதகா கொடுக்கறது, 100 ஒட்டகம் இந்த மாதிரி வசியத்து பண்ணுறது, அது சதகாவுடைய கணக்கில் தான் வரும். அது வசியத்துங்கிறது சதகாவுடைய கணக்கில் தான் வரும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த 100 ஒட்டகம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாச்சே, இவ்வளவு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதகாங்கிறது ஒரு 5 கொடு, 5 ஒட்டகம் கொடு, இல்லை 10 கொடு, இல்லை 15 கொடு, இல்லை 20 கொடு, இல்லை 25 கொடு, இல்லை 30 கொடு, இல்லை 35 கொடு. அட உனக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு நினப்பு இருந்தால் கூட 40 கொடுங்க, அதை விட ஜாஸ்தி வேணாம் அப்படி சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். 5லிருந்து அப்படியே 40 வரைக்கும் பெருமானார் அவர்கள் போயிருக்கிறாங்க. 5 ஒட்டகத்திலிருந்து 40 ஒட்டகம் வரைக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே 100 ஒட்டகங்கிறதெல்லாம் வாரிசுகளுக்கு சேர வேண்டியதில் குறையுமா குறையாதா? அது தப்பு இல்லைங்களா? அது செய்யாதப்பா அப்படி சொல்லிட்டு இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போது என்ன தெரியுது, இந்த ரிவாயத்துகள்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சொத்துரிமை பற்றி யாருக்கு ஷரியாவிலே சொல்லப்படவில்லையோ அவர்களுக்கு நீங்கள் உங்கள் மரணத்துக்கு பின்னால் சொத்து கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வசியத்தின் மூலமாக கொடுக்கலாம். வசியத்தின் மூலமாக எவ்வளோ கொடுக்கலாம்? 1/3 வரைக்கும் கொடுக்கலாம். 1/3 விட கம்மியாக கொடுத்தா பெட்டர். அப்படி தான் தெரியுது இந்த ரிவாயத்துக்கள் மூலமாக. இதைத்தான் நிறைய உலமா பெருமக்களும் இதைத்தான் அவங்களும் விளக்கி சொல்கிறாங்க. அதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபமம் பத்தலஹு பாதமா சமியஹு, அந்த வசியத்தை கேட்டதற்கு அப்புறமேல எவன் ஒருவன் அந்த வசியத்தை மாற்றுவானோ, ஃபைன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூனா, எவன் அதை மாற்றுகின்றானோ அவன் மீது தான் அதனுடைய பாவம். இன்னல்லாஹ சமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் தாலா எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். மௌத்தா போகிற நேரத்தில் ஒருத்தர் வசியத்து பண்ணுறாரு. அந்த நேரத்தில் வாரிசுகள் எல்லாமே இல்லை, எவனோ ஒருத்தன் 2 பேர் எவனோ இருந்தானுங்க. அவங்க பார்த்தானுங்க, வசியத்தை நம்ம வெளியில் சொன்னால் நமக்கு கிடைக்கிறது குறையுண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தா இப்படி சொல்லவே இல்லை அப்படின்ட்டானுங்க. இல்லை சொன்னதை குறைச்சி சொல்கிறானுங்க, அதை அப்படியே மாற்றி சொல்கிறானுங்க அப்படின்னு சொன்னால், எவன் இந்த மாதிரியெல்லாம் வேலையை பார்க்குறானோ அவனுக்கு தான் பாவம். அந்த மையத்துக்கு எந்த பாவமும் கிடையாது. அந்த மையத்து அது வசியத்து பண்ணிட்டு போயிடுச்சு, வசியத்து பண்ணிட்டு போயிட்டு, அதனால் அந்த மையத்துக்கு அல்லாஹ் தாலா இடத்துல அல்லாஹ்வுடைய ஹசானாவில் இருந்து என்ன கூலி கிடைக்குமோ அது சொன்னதுக்காக அதுக்குண்டான கூலி அந்த மையத்துக்கு கிடைச்சிடும். ஆனால் எவன் இதை அடித்து மாற்றினானோ, எவன் அதை மாற்றினானோ அந்த வசியத்தை, இருக்கானுங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி எவன் பண்ணுறானோ அவனுக்கு தான் அதனுடைய பாவம். ஃபைன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூனா, எவன் அதை மாற்றினானோ அந்த வசியத்தை அவனுக்கு தான் பாவம். மையத்துக்கு அந்த மையத்து என்ன வசியத்து பண்ணுச்சோ அதுக்குண்டான நன்மையை, அதற்குண்டான கூலியை அல்லாஹ் தாலா இருக்கிறானே அல்லாஹ் தாலா கொடுத்து விடுவான். அதில் அல்லாஹ்வுக்கு எந்த விஷயமும் மறைஞ்சது கிடையாதுங்க. அந்த மையத்து என்ன சொன்னுச்சு அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். எவன் அதை மாற்றி வேலையை பார்க்குறான் அப்படிங்கிறதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இவங்க 4 காசுக்காக என்னென்னமோ பண்ணுவானுங்க, அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் தெரியாதா? அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு விஷயமும் மறைந்தது கிடையாது. அல்லாஹ் தாலா இடத்துல எந்த ஒரு விஷயமும் ரகசியமும் கிடையாது. அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ சமீஉன்
அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவன், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறியக்கூடியவன். நீ எவ்வளோதான் ரகசியமாக யாருக்குன்னு தெரியாமல் காதும் வச்சா மாதிரி நீ பேசிக்கிட்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ உன் மனசுக்குள்ளார புதைச்சி வச்சாலும் இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளத்தின் ஓட்டத்தையும் அல்லாஹ் அறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நீ அல்லாஹ்ட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்போ அடுத்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபமன் ஹாஃப மின் மூசின் ஜனஃபன் அவ் இசுமன், வசியத்து செய்யக்கூடியவரிடமிருந்து ஒருத்தர் பயந்தார் அநியாயத்தை அல்லது பாவத்தை, அப்படின்னா என்னது? இதை பற்றி ஒரு சில விளக்கங்கள் சொல்லி ஆகணும், அப்போ தான் அந்த ஆயத்தை உங்களுக்கு புரியும். ஜனஃப் அப்படின்னு சொன்னால் ஹதா, அதாவது தவறுதலான முறையில் ஒருத்தர் வசியத்து பண்ணிட்டார். இப்போ உதாரணமாக யாரோ ஒருத்தருக்கு வாரிசுக்கு அதிகமாக அவர் கொடுத்துட்டார், தவறுதலான முறையில், கொடுக்கணும்னு கொடுக்கலை, தவறுதலான முறையில் கொடுத்துட்டார். உதாரணமாக மௌத்துடைய நேரத்தில் அவர் சொன்னார், மௌத்துக்கு முன்னால் அவர் சொன்னார், எப்பா இந்த சொத்து இருக்குது, இதை நீ இவ்வளோ விலைக்கு நீ இதை விற்றுரு அப்படின்னு சொன்னார். அவருக்கு மார்க்கெட் வேல்யூ தெரியலை. பழைய காலத்து மனுஷனில் மார்க்கெட் வேல்யூ தெரியாமல் இந்த சொத்தை நீ இவ்வளோ விலைக்கு விற்று நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா அதை விற்கிற நேரத்தில் பார்த்தா அவர் சொன்ன விலையை விட 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியாக போகுது, அந்த சொத்து விலை போகுது. அப்படின்னா மற்ற வாரிசுங்கள் எல்லாம் வயிறெறிஞ்சு போவானுங்களா இல்லையா? என்ன சொல்லுவானுங்க? அத்தா நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அத்தா எங்களுக்கு குறைச்சி கொடுத்துட்டாரு, அவனுக்கு கூட கொடுத்துட்டாரு, அநியாயம் பண்ணிட்டாரு அத்தா அப்படின்ட்டு பேசுவானுங்க. அதனால் அல்லாஹ் தாலா அதைத்தான் சொல்கிறான், ஃபமன் ஹாஃப மின் மூசின் ஜனஃபன் மீன் தவறுதலான முறையில், அவருக்கு தெரியலை அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தெரியலை. நமக்கு தெரிஞ்ச சமயபுரத்தில் ஈச்சம்பட்டியில் நான் கொஞ்ச நாள் தொழு வச்சேன். அப்போ ஈச்சம்பட்டியில் ஒரு மில்லு ஒன்று இருக்குது. அந்த மில்லு ரொம்ப காலமாக அவங்க மூடி வச்சுருந்தாங்க. அந்த மில்லு ஓட்டவே இல்லை, முடிய வச்சுருந்தாங்க. பெரிய சொத்து, அது 1.5 கோடி ரூபா போகும் அப்படின்னு அப்பா அந்த பெரிய மனுஷன் சொன்னார். ஆனால் அதை விற்று அவங்க சொத்து பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த 1.5 கோடி ரூபா சொத்து தான் அவர் சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, 1.5 கோடி ரூபா போகும் எத்து இந்த மில்லு அப்படின்னு சொன்னார் அவர். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாரிசுங்க அதை விற்றாங்க. சமீபத்திலையோ எப்போயோ நான் அவங்கள சந்திக்கும் போது கேட்டேன், என்னப்பா சொத்தெல்லாம் பிரிச்சுட்டீங்களா அப்படின்ட்டு, மில்லு என்ன விலைக்கு போச்சுலாம் கேட்டேன் நான் அவங்கள்ட்ட. 5 கோடி ரூபா சொன்னார் அவர், அந்த பையன் 5 கோடி ரூபாய்க்கு போச்சு அப்படின்னு. அப்போ அவர் அந்த நேரத்தில் 1.5 கோடி தான் சொன்னார், 1.5 கோடி போகும் அதுக்கு அப்படின்னு சொன்னார். 5 கோடி ரூபாய்க்கு அது போச்சு அப்படின்னு அவர் பையன் சமீபத்தில் சொன்னாப்புல. இப்போ இது மாதிரி வேல்யூ தெரியாமல் வசியத்து பண்ணுற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த வசியத்து பண்ணுறவர்கிட்ட சொல்லணும், அத்தா நீங்கள் இந்த மாதிரி சொல்லாதீங்க, சொத்துங்க முன்ன பின்ன போகும், அதனால் அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கணும். புரியுதுங்களா? இதைத்தான் அல்லாஹ் தாலா இங்கே சொல்கிறான், ஃபமன் ஹாஃப மின் மூசின், தவறுதலான முறையில் ஃபமன் ஹாஃப மின் மூசின், வசியத்து செய்யக்கூடியவரிடத்தில் ஒருத்தர் பயந்தார், ஜனஃபன் தவறுதலை, அதாவது தவறுதலான முறையில் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருவார், பயந்தார். அல்லது ஒன்று இப்படி இருக்கும், அல்லது ஒருத்தனுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே, மொஹப்பத்தின் அடிப்படையில், எல்லா புள்ள மேலேயும் ஒரே மாதிரி மொஹப்பத்தாக இருக்க மாட்டாங்கல்ல. அப்போ மொஹப்பத்தின் அடிப்படையில் அவனுக்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலேயே அவனுக்கு அதிகமாக வசியத் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், அல்லது பாவத்துடைய விஷயத்தில் இஸ்மன், பாவத்துடைய விஷயத்தில் வசியத் பண்ணுறார். பாவத்திலேயே மூழ்கி போய் கடந்தவன் அந்த பாவத்திலேயே தான் இது பண்ணுவான். அந்த மாதிரி நேரங்களில் அவர்கிட்ட சொல்லி சம்மந்தப்பட்டவர்கிட்ட ஃபஸ்லஹ பைனஹும், இதை சரி பண்ணாங்க அப்படின்னா ஃபலா இஸ்மா அலை, மௌத்துக்கு முன்னால் அதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சரி பண்ணுறவர் மேலே எந்த விதமான பாவமும் கிடையாது.
அதை சரி பண்ணணும். சரி பண்ணாமல் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மையத்துக்கும் அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து அவங்களும் தப்பிச்சுக்குவாங்க. அதே மாதிரி ஹக்குதாரிகள், யார் ஹக்குதாரிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த வாரிசுகளுக்கும் அவர்களுடைய ஹக்கு இருக்குது, அது சரியான முறையில் அது போகும். இப்போ இந்த மாதிரி நேரங்களில் வசியத்தை மாற்றுறதுக்கு அனுமதி இருக்குது, அதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அநியாயமாகவோ பாவத்துக்காகவோ அல்லது மொஹப்பத்தின் அடிப்படையிலேயோ சில பெற்றவங்க அப்படி தான், அவன் கஷ்டப்படுறான், இவன் நல்லா இருக்கான், கஷ்டப்படுறவனுக்கு ஜாஸ்தியாக கொடு, நல்லா இருக்கிறவனுக்கு குறைச்சி கொடு அப்படின்லாம் கொடுக்குறாங்க. இதுவும் தப்பு தான். அதாவது அவருடைய வாழ்நாளில் அவர் சொந்த விருப்பத்தின் பேரில் கொடுத்துட்டாருன்னா வேறு விஷயம். மௌத்துடைய நேரத்தில் வசியத்துங்கிற பேரில் இந்த தப்பு பண்ணக்கூடாது. வாழ்கிறப்போ அவர் சம்பாதிச்சது அவர் சொத்து, அவர் வாழ்கிற காலத்தில் அவர் ஒரு பிள்ளைக்கு கூட கொடுத்துட்டாரு, குறைச்சி கொடுத்துட்டாரு, அது வேறு விஷயம். ஆனால் அதில் கூட நியாய தர்மத்தை ஃபாலோ பண்ண சொல்லுது ஷரியத்து. ஆனால் ஓகே, அவர் வாழ்கிறப்போ ஆனால் வராசத்து சொத்துங்கிறப்போ வசியத்து அப்படிங்கிறப்போ அது கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா அதை எடுத்து சொல்லி அவர்கிட்ட அதை சரி பண்ணணும். அந்த மாதிரி சரி பண்ணுறதுனால வசியத்தை எந்த குற்றமும் கிடையாது, ஃபலா இஸ்மாலி. ஏன்னா அவர் தப்பு பண்ணுறாரு, அப்படிங்கிறப்ப தப்பு பண்ணுறவரை தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விடலாம் முடியாது. அதனால் அதை சரி பண்ணணும், இது அவசியம். அதனால் குற்றம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான், ஃபலா இஸ்மாலி. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தாலா மிக்க மன்னிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணையாளனாகவும் இருக்கிறான். இப்னு மர்துவியாவில் ஒரு ரிவாயத் இருக்குது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்கிறாங்க, வசியத்தில் கூட குறைச்ச பண்ணுறது இருக்குது, அது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் மர்ஃபுவான ஹதீஸு, அதாவது இந்த ஹதீஸ் மர்ஃபுவான ஹதீஸுன்னு சொல்லப்படுது. ஆனால் அது மர்ஃபுவான ஹதீஸா இல்லையாங்கிறது அதில் உலமாக்களுடைய கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. சஹீஹான ஹதீஸில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்னத் அப்துர் ரஸாக்கில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒரு ரிவாயத், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் இருக்கிறானே 70 வருஷம் நல்லவனாக வாழுகின்றான், நல்ல அமல்கள் செய்கின்றான், ஆனால் வசியத்து பார்த்தீங்கன்னா மௌத்துடைய நேரத்தில் அவன் அநியாயத்தோடு வசியத்து செய்கின்றான், அல்லது தீய செயல் செய்யும் நிலையிலே அவனுக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்னு சொன்னால் அவன் ஜஹன்னம், அவன் நரகவாசியாக அவன் ஆகி விடுகிறான், நரகத்துக்கு சொந்தக்காரனாக. சில பேர் 70 வருடம் வரையிலும் பாவமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஆனால் வசியத்தினுடைய விஷயத்தில் அவன் நீதத்தையும் நியாயத்தையும் தர்மத்தையும் அவன் கடைபிடிக்கிறான், அவனுடைய கடைசி முடிவு நல்ல அமல்களிலே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவன் சொர்க்கவாதியாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. யாருடைய முடிவு எப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். முடிவை வச்சு தான் எல்லாமே, ஆரம்பத்தை வச்சு எதுவுமே கிடையாது. இந்த ரிவாயத்தை சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் குர்ஆனுடைய ஆயத்தை படிங்க, தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள், ஃபலா தஅததுஹா, அந்த வரம்புகளை நீங்கள் மீறாதீங்க. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, இதெல்லாம் இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் தாலா வரையறுத்து நமக்கு கொடுத்துருக்குறான். அதனால் வாரிசுகளுக்கு நம்ம வசியத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர்களுக்கு உண்டான சொத்துரிமை அடிப்படையில் அவர்களுக்கு உண்டான பங்கு அவர்களுக்கு போகும். யாருக்கு வராசத்துடைய அந்த இதில் எதுவும் கிடைக்காதோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு வசியத்தின் மூலமாக அவர்களுக்கு போய் சேர்ற மாதிரி நம்ம வசியத்து செய்யணும். அது அவங்களுக்குன்னு இல்லை, நீங்கள் மதரசாக்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, இல்லை வக்ஃபு செய்வதற்காக வேண்டி, வக்ஃபு சொத்துக்களாக ஆக்குவதற்காக வேண்டி கூட அந்த வசியத்தை பயன்படுத்தலாம். வக்ஃபு செய்கிறதுக்கும் வசியத்து பயன்படும். அதே மாதிரி உங்களுடைய உறவுக்காரர்களில் யாருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு வராசத்தில் சொத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்காக வேண்டி வசியத்து பண்ணுறது. வசியத்து பண்ணி 1/3 தான் அதிகபட்சம், 1/3 விட கம்மியாக இருந்தால் பெட்டர். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 1/3 தான் லிமிட்டு. 1/3க்கு மேலே நீங்கள் வசியத்து பண்ணி வாரிசுங்களுக்கு ஒன்றும் கிடைக்காம
இல்லை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துல இருந்து கம்மியாகிற மாதிரி நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அது வசியத்து செய்கிறவர் மேலே அது பெரிய குற்றம். அது செய்யக்கூடாது அந்த மாதிரி. அதனால தான் பெருமானார் அவர்கள் சொன்னாங்க, நான் நேற்று கூட அந்த ஹதீஸ் உங்களுக்கு படித்து காட்டினேன், வாரிசுகளை நீங்கள் ஏழைகளாகவும் கஷ்டப்படுறவர்களாகவும் அடுத்தவர்களிடத்திலே கையேந்தக்கூடியவர்களாகவும் விட்டு போவாதீங்க. உங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னால் உங்கள் வாரிசுகளை செல்வந்தர்களாக விட்டு செல்லுங்கள். நான் அனுபவித்தேன், என் புள்ள அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாரிசுங்களுக்கு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சதகாவுடைய எண்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப 1/3 வரைக்கும் எலிஜிபிள், அவ்வளோதான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதில் நோன்பு பற்றி, நோம்பினுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். அது நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு